ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் அன்பு மகளே, உன் சாயப்பா உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். இதை நீ மட்டும் தனிமையில் அமர்ந்து பொறுமையாக கேள். உன் மனம் எதை பார்த்து ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறதோ அதற்கான ஒரு தீர்வைத்தான் சொல்லியிருக்கிறேன். அதனால் தான் சொல்கிறேன், அமைதியாக உட்கார்ந்து தனிமையில் இதை ஒரு முறை முழுவதுமாக கேள். நிச்சயம் உன் கேள்விக்கான பதில் இதில் இருக்கிறது. ஆம் செல்லமே, நீ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து, ஆனால் இது நமக்கு சரியாக இருக்குமா இருக்காதா என்று ஒரு அரை மனதோடு போராடி கொண்டிருக்கிறாய். இதை செய்தால் இது நமக்கு நல்லதாக நடக்குமா, இது நம் குடும்பத்திற்கு சரியாக இருக்குமா என்று ஒரு குழப்பத்தோடு யோசித்து கொண்டே இருக்கிறாய். என் செல்லமே, இதிலிருந்தே உன் மனமானது எவ்வளவு நல்ல குணத்தோடு இருக்கிறது என்று எனக்கு புரிகிறது. எப்போது நீ சுயநலமாக யோசிக்காமல் நீ செய்யும் ஒரு செயலானது உன் குடும்பத்திற்கும் சரியானதாக இருக்குமா என்று நீ சிந்திக்க தொடங்கிவிட்டாயோ, அப்போதே உன் மீது இருக்கும் நல்ல ஒரு எண்ணமானது எனக்கு அதிகரித்து விட்டது. இப்படிப்பட்ட நல்ல குணமுள்ள என் குழந்தைக்கு நல்வழி காட்ட வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதனால்தான் உன்னை தேடி வந்து விட்டேன் செல்லமே. கவலைப்படாதே, முயற்சி செய்து பார்ப்பதில் தவறு ஒன்றும் இல்லை. நீ என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறாயோ, அது உனக்கு சரியாக இருக்கும் என்று நீ யோசிக்கிறாயோ, அதை கட்டாயம் செய்து பார். வெற்றி கிடைத்தால் உனக்கு 2 மடங்காக நல்லதே நடக்கும். அப்படி ஒரு வேளை உனக்கு அது சரியாக அமையவில்லையோ என்று நீ கவலைப்படுவதாக இருந்தால் சற்று நிதானித்து பொறுமையாக யோசித்து இன்னும் கூட கொஞ்சம் காலம் நேரம் பார்த்து சரியான நேரத்தில் அதை செய்து பார். நிச்சயம் உனக்கு அது நல்லதாகவே இருக்கும். என் செல்லமே, வெற்றி தோல்வி என்பதே இந்த வாழ்க்கையில் சகஜமான ஒரு விஷயம்தான். எல்லோருக்குமே ஒரே முறை முயற்சி செய்த உடனேயே வெற்றி என்பது கிடைத்து விடுவது இல்லை. பல முறை விழுந்தவர்களும் கூட சற்றென்று எழுந்து நின்று அடுத்த இலக்கை நோக்கி பயணம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். விழுந்தவர்கள் அப்படியே விழுந்துவிட்டால் இந்த வாழ்க்கையும் அந்த இடத்திலேயே நின்று விடாதா? அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து செய்து கொண்டு இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை கூடிய சீக்கிரமாகவே வெற்றி பாதைக்கு சென்றுவிடும். அதனால் தான் சொல்கிறேன் செல்லமே, உன்னுடைய கவனம் முழுவதும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதிலேயே இருக்கட்டும். அதில் இன்னும் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி சிறப்பாக அதை வழிநடத்த வேண்டும் என்றெல்லாம் நல்ல ஒரு திட்டமிட்டு சரியான நேரத்தில் அதை செயல்படுத்து. நிச்சயம் உனக்கு அதில் வெற்றியே கிடைக்கும். உன் வீட்டில் உள்ள அனைவருக்குமே அது மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கும். நீ ஆசைப்பட்டபடியே எல்லோருடைய அன்பையும் நீ பெற்று மகிழ்வாய். உன்னை யாரும் வெறுத்து விடுவார்களோ என்று கவலைப்படாதே. உன்னுடைய நல்ல குணத்திற்கு உன்னை யாருக்குமே வெறுக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட வராது. உன்னுடைய அன்பினால் உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நீ கட்டி போட்டு வைத்திருக்கிறாய். நீ என்ன செய்தாலும் அவர்கள் நிச்சயம் அதை ஏற்றுக்கொள்வார்கள். கவலைப்படாமல் இரு. உனக்கு நிச்சயம் வெற்றியே கிடைக்கும். மனதில் உள்ள குழப்பங்களை எல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு ஆக வேண்டிய வேலையை சட்டென்று செய்து முடி. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இந்த உலகத்தில் எல்லோருக்குமே ஒரு வாய்ப்பு என்பது கட்டாயம் கிடைத்து கொண்டேதான் இருக்கிறது. ஒரு சிலர் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று விடுகிறார்கள். ஒரு சிலரோ 4-5 முறை முயற்சி செய்துதான் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் முயற்சி என்பது எப்போது நிறுத்தப்படுகிறதோ அங்கு வெற்றிக்கான பயணமும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விடுகிறது. என் செல்லமே, முயற்சி செய்து கொண்டே இருந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இருக்கலாம். என்னுடைய குழந்தைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இதுதான். உன் மனதில் உள்ள எண்ணத்தை எல்லாம் நீ செயல்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இரு. அந்த முயற்சி தான் உனக்கான வெற்றியை பெற்று கொடுக்கும். உன் சாயப்பாவின் ஆசீர்வாதமும் உனக்கு பக்கபலமாக இருக்கிறது. நீ தொட்ட அனைத்திலும் உனக்கு வெற்றியே கிடைக்க நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். எந்த தடங்களும் வராமல் அவற்றையெல்லாம் உனக்கு வழிகாட்டியாக நான் திசை திருப்பி விடுவேன். என் செல்லமே, நீ செல்லும் பாதையில் மேடு பள்ளமோ குண்டும் குழியுமாக இருக்கிறதோ என்றெல்லாம் கவலைப்படாதே. அனைத்தும் மாறிவிடும்.
நீ செல்லும் பாதை சற்று கடினமானதாக இருந்தாலும் நீ சென்று சேர வேண்டிய இலக்கோ மிகவும் அழகானதாக இருக்கும். ரோஜாவை பறிக்க வேண்டும் என்று ஆசைப்படும் போது தெரியாமல் ஒரு சில நேரங்களில் சிறு சிறு முட்கள் குத்துவது சகஜம்தான். அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் அந்த அழகிய மலரின் மீதே எண்ணம் இருக்க வேண்டும். என் செல்லமே, இந்த வாழ்க்கையில் வெற்றி இலக்கு என்பதும் அப்படித்தான். இடையில் வரும் சின்ன சின்ன துன்பங்களும் துயரங்களும் பெரிதாக நினைத்து அதை கவலைப்படக்கூடாது. அவற்றையெல்லாம் கடந்து போக பழகிக்கொள்ள உனக்கு நான் துணையாக இருப்பேன். என்னுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயோ அப்படியே மாறுவதற்கான முயற்சியில் நீ எப்போதும் பின்வாங்காதே. நீ ஒரு அடி முன்னே எடுத்து வைத்தால் உன் சாயப்பா உனக்கு 1000 அடிகள் வழி நடத்தி செல்வேன். நான் உனக்கு உற்ற துணையாக இருக்கும்போது நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. தனியாக நான் போராடுகிறேன் என்றெல்லாம் கலங்காதே. உனக்கு உற்ற துணையாக, உன்னுடைய தந்தையாகவும் உன்னுடைய தாயாகவும் நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை தனியாக நான் போராட விட்டு விட மாட்டேன். தனியாக இருப்பதே ஒரு சில நேரங்களில் மிகப்பெரிய பலம் தான் செல்லம்மே. நீ கூட்டாக இருந்தால் கூட ஒருவர் ஒரு விஷயம் சொல்லுவார், இன்னொருவர் இன்னொரு விஷயம் சொல்லுவார். பல முறை கேட்டு இது சரியாக இருக்குமோ இது தவறாக இருக்குமோ என்று ஒரு சில நேரங்களில் உனக்கு குழப்பம் வந்துவிடும். ஆனால் இப்போது நீ தனியாக ஒரு விஷயத்தை செய்யும்போது உன் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதை மட்டுமே நீ செய்ய போகிறாய். அதனால் நீ தனியாக போராடுவது கூட ஒரு வகையில் உனக்கு பலம்தான் என்று நினைத்துக்கொள். உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள உன்னை தவிர வேறு யாருக்கு அக்கறை இருக்கிறது? உன்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் அக்கறையும் உனக்கும் எனக்கும் தான் இருக்கிறது. உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன். நீ நினைத்ததை எல்லாம் பெற்று மகிழப் போகிறாய். உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை ஏற்படுத்தி உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். என்னை நம்பிக்கையோடு தொடர்ந்து வா. என் வார்த்தைகளை மனதில் பதிய வைத்துக்கொள். நிச்சயம் மாற்றம் நடக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து உன்னுடைய வீட்டில் உள்ள அனைவருமே ஆனந்தப்படப் போகிறார்கள். இப்படி ஒரு ஆனந்தத்தை தானே உன்னுடைய குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாய். உன்னுடைய ஆசை கூடிய சீக்கிரமாகவே நிறைவேறப் போகிறது. அனைத்துமே உன் விருப்பப்படியே நடக்கும். எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். எதுவுமே உனக்கு தவறாக நடந்துவிடாது என்ற நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இரு. உன் சாயப்பா உன்னோடு எப்போவும் துணையாக இருக்கிறேன். நல்லதையெல்லாம் நடத்தி கொடுப்பேன். என் ஆசீர்வாதமும் உன்னோடு சேர்ந்து உனக்கு 2 மடங்கு சக்தியை தந்திருக்கிறது. என் செல்லமே, இப்போது நீ தனியாக இல்லை. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு, தைரியமாக இரு. என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை நீ. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.